வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் வாய திறந்து மேல சாத்தானின் சகல தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆமென். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஐயா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. அல்லேலூயா. தானியேல் 6:10 சோத்திரிக்கிறோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் தான் ரொம்ப முக்கியமானது. நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்க வேண்டும் என்றால் அந்த பாயிண்ட்டுக்கு தான் இந்த பாயிண்ட்டை நாம் தியானிச்சுக்கிட்டே வரோம். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில அநீதிகளை தூக்கி ஆண்டவர் மாற்றிவிட்டு அவன் வாழ்க்கையில நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். அல்லேலூயா. தானியேலின் ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில நடக்க இருந்த அநீதியை மாற்றி அவனுக்கு நீதியை கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். காரணம் தானியேலுடைய ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபை ஜபத்திலே பிறந்து ஜபத்திலே வளர்ந்து ஜபத்தையே தங்கள் வாழ்வின் மூச்சாக கொண்டிருந்தது ஆதி திருச்சபை. அந்த ஆதி திருச்சபை ஜபத்துல தான் பிறந்தது, அது ஜபத்துல வளர்ந்தது. அந்த ஆதி திருச்சபை ஜபத்தை தன் வாழ்க்கையின் மூச்சாக கொண்டு, அதனால்தான் நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் ஆதி திருச்சபை நாட்களில் உண்டாயிருந்தது. ஸ்தோத்திரிக்கணும். ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன், அவனை ஜெயிப்பதற்கு ஒருவனும் இல்லை என்பதை ஆதி திருச்சபை நன்றாய் அறிந்திருந்தது. ஜெபிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். ஜெயம் வேணும்னா ஜெபம் வேணும்யா என்று அவர்கள் ஆணித்தரமாய் நம்பினதினாலே ஜெபத்தையே அவர்கள் பிரதானப்படுத்தினார்கள் ஆதி திருச்சபை மக்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஜெயிக்கிறதுக்கு வேற வழி இல்லை ஜெபத்தை தவிர. நீங்கள் வெற்றி அடைவதற்கு வேறு வழி இல்லை ஜெபத்தை தவிர. அதை குறித்த ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். சோத்திரிக்கிறோம். ஜெயிக்கிறவன் ஒருவனும் அந்த ஜெபத்தினால அந்த ஜெயிச்சவனை ஒருவனாலும் ஜெயிக்க முடியாது. சோத்திரிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன், அப்படி ஜெயிக்கிறவனை ஜெயிக்க வேறொருவனால் முடியாது. ஜபத்துல ஒருத்தவன் ஜெயிச்சிருக்கிறான்னா அந்த ஜெயத்தை வேற எவனும் ஓவர் கம் பண்ண முடியாது. ஏனென்றால் அந்த ஜெயம் நிரந்தரமானது. அல்லேலூயா. வேற விதத்துல ஒருத்தவன் ஜெயிச்சு வரானா அவனை விட இன்னொருத்தவன் ஜெயிச்சுட்டு மேல போயிடுவான். ஆனா ஜபத்துல ஒருத்தவன் ஜெயிச்சிருக்கிறானா அந்த ஜெயத்தை எவனும் ஓவர் கம் பண்ண முடியாது. அல்லேலூயா. நீ பாருங்க, அப்போஸ்தலர் ஆதி திருச்சபை நாட்கள்ல சீஷர்ல பார்த்து அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வருவார். வாக்குத்தத்தம். நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுக்கு இந்த வசனம் தெரியும். அப்போ ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வருவார், நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம். இது 8ஆம் வசனத்துல வருது அப்போஸ்தலர் 1:8. அப்புறம் அப்போஸ்தலர் 1:11 இன்னொரு வார்த்தை வருது, உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் அப்படின்னு இன்னொரு வாக்குத்தத்தம். 2 வருவார் வருது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர் வருவார்,
இன்னொரு 11ஆம் வசனத்துல உங்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த இயேசு இந்த ஒலிவ மலையிலிருந்து எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்ப 2 வாக்குத்தத்தத்தையும் சீஷர்கள் கேட்டு வச்சுக்கிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்றும், இயேசு நம்மை சந்திப்பதற்கு 2வது முறை சீக்கிரமாய் மறுபடியும் வருவார் என்ற அந்த வாக்குத்தத்தங்களை அவங்க வாங்கினாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுச்சு சபை? ஆதி திருச்சபை மக்கள், அப்போது இருந்த சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? ஓ, பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொல்லியிருக்கிறாரு, இப்ப போன இயேசு அப்படியே காணாம போயிட மாட்டார், திரும்ப அவர் வருவாரு அப்படின்னு தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நமக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு நம்ம எங்கேயாவது ஊர் சுத்தலாம் அப்படின்னு போல. வாக்குத்தத்தத்தை வாங்கி வச்சுட்டு சபை என்ன பண்ணுச்சு? அப்போஸ்தலர் 1, 12, 13, 14 ஆகிய வசனத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கி வச்சுட்டு சபை என்ன பண்ணுச்சுன்னா, ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஏன்னா அங்கிருந்தா இயேசு மேலே போயிருக்கிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு அந்த ஒலிவ மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் என்ன செஞ்சாங்க? ஆனா அவங்க என்ன வாங்கி வந்திருக்கிறாங்க? வாக்குத்தத்தம் வாங்கி வந்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்றும், உங்கள் கண்களுக்கு முன்பதாக போன இயேசு அப்படியே திரும்ப வருவார் என்றும் வாக்குத்தத்தங்கள் கையில் இருக்கு. அந்த வாக்குத்தத்தை வச்சு அவங்க சந்தோஷப்படல. அந்த வாக்குத்தத்தை வச்சுட்டு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதையே அவங்க சொல்லாம வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் கையில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? எருசலேமுக்கு திரும்பி வந்து ஒரு மேல் வீட்டில் ஏறினாங்க. எதுக்கு மேல் வீட்டில் ஏறினாங்க? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கையில வாக்குத்தத்தம், ஆனா வாயில ஜபம். தேவனுடைய பிள்ளையே, வாக்குத்தத்தம் உனக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் உனக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அதை வாங்கிட்டு கர்த்தர் என் பிரச்சனையெல்லாம் மாத்திடுவாரு, என் வேதனை மாத்திடுவாரு நீ ஜெபிக்காம சுத்திட்டு திரிவாயானால் அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில செயல்படாது. நீ கேட்ட வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால் நீ ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். கையை தட்டி வாயை திறந்து மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க, ஜபம் இல்லாத வாக்குத்தத்தம் உனக்குள்ள நிறைவேறாது. நல்ல கவனிக்கணும். சில நேரம் நீ பைபிள் படிக்கும் போது கர்த்தர் உன்னோடு பேசுற மாதிரி உனக்கு இருந்திருக்கலாம், நல்லது. ஊழியர்கள் ஆவியில நிறைவில பேசும்போது சில வேர்டு உன்னை தேடி வரும், உன் இருதயத்தை டச் பண்ணும். அது தேவன் உன்னோடு பேசினதுதான், அவர் உனக்கு செய்யத்தான் நினைக்கிறாரு. ஆனா வாக்குத்தத்தத்தை வாங்குற நாம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஜபத்திலே ஒருமனப்பட்டார்கள். இன்னொரு வார்த்தை சொல்றேன், கிட்டத்தட்ட ஏறக்குறைய 120 பேர் அங்க இருந்தாங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அங்கேதான் பைபிள், அங்கே இவர்கள் எல்லாரும். அப்போ அந்த இடத்துல சொல்லுது ஏறக்குறைய 120 பேர் மேல் மாடியில் ஏறி இருக்கிறாங்க. அந்த 120 பேரும் ஒன்னஸா ஜபிக்கிறாங்க. நான் இப்படி சொல்லுகிறேன் அருமையானவர்களே, ஜபம் ஒரு மனதை உண்டாக்குகிறது. அந்த ஒரு மனமுள்ள ஜபம் ஆவியின் பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. சபையார் சொல்லுங்க, ஜபம் ஒரு மனதை உண்டாக்குகிறது. ஒரு மனமுள்ள ஜபம் ஆவியின் பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. இப்போ குடும்பத்தில் எல்லாரும் அப்படி இப்படி இருக்கிறான்னு வச்சுங்களேன், எல்லாரும் ஒன்ன ஸ்கூல்ல வரணும்னா ஜபம் எங்கேயோ அங்கே ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்கே ஜப ஆவி இருக்கும். கையை தட்டு, சத்தியம் புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு சபையில ஒரு மனம், அந்த சபை ஒரு மனமுள்ள சபையா இருக்குன்னா அந்த சபை ஜெபிக்கிற சபையா இருக்கணும். ஜெபிக்கிற சபை கட்டாயம் ஒரு மனமா இருப்பாங்க. ஒரு மனமா இருக்கிறவர்கள் கட்டாயம் ஜெபிக்கிறவர்களா இருப்பாங்க. பைபிள் சொல்லுகிறது ஜபம் ஒரு மனதை கொண்டு வருகிறது. அதான் பைபிள் சொல்லுது அவர்கள் எல்லாரும், அதான் சோதரிக்கிறோம் 1:14 சொல்லுது. அப்போஸ்தலர் 1:14 அவர்கள் எல்லாரும் டுகெதர், அங்கே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும் என்ன செஞ்சாங்க? தரிச்சிருக்கிறாங்க. ஜபம் கையில வாக்குத்தத்தம், ஆனா ஜபத்தை விடல. நீங்க பாருங்க,
தொடர்ந்து அப்போஸ்தலர் 2:42 பாருங்க. இந்த ஆதி திருச்சபை மக்கள் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருக்கிறாங்க. இந்த ஜெபத்துல அவங்க பின்வாங்கவே இல்லை. ஜெபத்தை தவிர வேறொரு பேச்சே அவர்களுக்கு இல்லை. ஜெபத்தில் ஒரு உறுதித்தன்மை இருந்தது. ஜெபம்தான் நம்முடைய போராயுதம், ஜெபத்திலே தான் நமக்கு ஜெயம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியால் களத்திலே அவர்கள் பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பாக அவர்கள் ஜெபத்திலே காணப்பட்டார்கள். சோதரிக்கிறோம். களத்திலே, ஜெபத்திலே, களத்திலே பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்பாக அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், வெற்றி என்பது அவர்களுக்கு ஒரு கடினமான காரியம் அல்ல, ரொம்ப எளிதான இதா இருந்தது. ஏன்னா அவர்களுடைய போராயுதம் ஜெபமா இருந்தது. ஜெபம் உன்னுடைய போராயுதமா இருக்குமானால் உன் கடினமான வெற்றியை கூட எளிதாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையார் ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்கி, ஜெபத்திற்கு இடத்தை ஒதுக்கி, நிறைய பேர் ஜெபத்தை ஒதுக்கிறாங்க. ஜெபத்தை நீ ஒதுக்குனா நீயும் குப்பை போல ஒதுக்கப்படுவாய். ஆனால் ஜெபத்திற்காக நேரத்தையும் இடத்தையும் அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆதி திருச்சபையாருடைய வாழ்க்கை பாருங்க. ஜெபம் அவர்கள் முழக்கமாக, பழக்கமாக, வழக்கமாக இருந்தது. எல்லாரும் சொல்லுங்கள், ஜெபம் என்னுடைய முழக்கமாக, வழக்கமாக, பழக்கமாக இருக்குமானால் என்னை எதிர்க்க ஒருவனாலும் முடியாதுன்னு சொல்றவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபம் முழக்கமா, பழக்கமா, வழக்கமா இல்லாததுனால தான் நிறைய சங்கடங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 3:1 பாருங்க. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு போனாங்க ஆதி திருச்சபையார். பேதுரு யோவானு ஜெபிக்க போறாங்க. பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல ஜெபம் வருது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஜெபம் வருது, 3ஆம் அதிகாரத்துல ஜெபம் வருது. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஜெபம் தான் பிரதானம். ஜெபத்துக்காக அவர்கள் நேரம் ஒதுக்கி அதுக்கு ஓடுறாங்க. ஜெபம், ஜெபம், அவங்க வாழ்க்கையில ஜெபம் தான் பிரதானமா இருக்குது. அப்போஸ்தலர் 4:31 பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைது, ஒரு ஷேக்கிங் உண்டாவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சோதரிக்கிறோம், ஜெபிக்கும் பொழுது ஒரு மனம் வருது. அப்புறம் அவர்கள் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. இங்க பார்த்தா ஜெபிக்கும் போது இடம் அசைது. சோத்திரம், அல்லேலூயா. அப்புறம் அந்த பேதுரு யோவானு 9ஆம் மணி வேளையில ஜெபிக்க போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அற்புதம் நடக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஜெபிக்கிற இடத்துல ஒரு மனம் உண்டாவது, ஜெபிக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றாரு, ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது, ஜெபிக்கும் போது இடமே அசையுது. கையை தட்டி வாயை திறந்து ஜெபம் பண்ணும் போது என்னமோ ஒன்று நடக்குது. பைபிள் சொல்லுது, ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்யுது? இடமே அசைத. அந்த பிரச்சனை அசையாதான் என்ன? இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், சபையில் ஜெப கூட்டம் இருக்கிறது, ஜெபம் இல்லை. கவனிக்கணும், சபையில் என்ன கூட்டம் இருக்குது? ஜெப கூட்டம் இருக்கு, ஆனா ப்ராப்பர் பிரேயர் அங்க இல்ல. ஜெபிக்க கூடுறோம், ஆனா ஜெபம் அங்க நல்ல வலிமையாய் செய்யப்பட்டதா? சும்மா ஏதாவது ஒரு சாட்சின்ற பேர்ல, சோதர பாட்டுன்ற பேர்ல ஏதோ அப்படி போற வழிய அந்த ஜெபம் அங்க பிரதானமா இருந்துச்சா? சில நேரங்கள்ல ஊழியர்கள் அப்படி பாட்டுக்கிட்டு ஏன் அப்படி பண்றாங்கன்னா, ஃபுல்லா ஜெபம்னு விசேஷி வரமாட்டேங்க. ஜெபம் என்பது ஒரு மலையேறுகிற அனுபவம் போல, இதய ரத்த கசிவோடு பிரேயர் பண்றது தான் ஜெபம். இன்றைக்கு அதுக்கு செய்ய இன்னைக்கு ஆள் இல்லை. கெத்செமனேயின் ஜெபம் பண்றதுக்கு இன்றைக்கு ஆள் இல்லை. என்னோடு கூட விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று ஜெபிக்கிற அந்த ஜெபிக்கிற ஆட்கள் இல்லை. ஜெப கூட்டம் இருக்குது, ஆனா ஜெபம் இல்லை. ஆனா இங்க பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடி இருந்த இடம் அசைந்தது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும், ஊழியர்கள் ஜெபிக்க வேண்டும், நெருக்கத்திலே ஜெபிக்க வேண்டும், நொறுக்கப்படும் போது ஜெபிக்க வேண்டும். எல்லா இடத்திலும் எது தேவையா இருக்கிறதுங்க? ஜெபம் தேவையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 7:60 பாருங்க. 7:60. அவனோ, பைபிள் வசனம் ஆரம்பிக்கும் போது அவனோ, ஸ்தேவானை பற்றி பைபிள் சொல்லுது, எல்லாம் கல்லை தூக்கி அடிக்கிறான், பல்ல கடிக்கிறான், சீறி பாயிறான், அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிக்கிறான், அவனை கொல்றதுக்கு ஒவ்வொருத்தவனை கல்லா எறிகிறாங்க. ஆனா பைபிள் சொல்லு அவனோ, அவன் ஜெபிக்க கூடாதபடி, அவன் ஜெபத்தை தடுக்கும்படி, அவனை கர்த்தரை விட்டு பிரிக்கும்படி அத்தனை வேலை நடக்கிறது. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, ஜெபிக்கிற நேரத்தை பாருங்க, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி சாவும் போது ஜெபிச்சு சாகிற ஒரு ஸ்தேவானை பாருங்க. அது ஆதி திருச்சபை. சாகும்போது கூட என்ன, எப்படி சாவோம்? ஜெபம் பண்ணி சாவோம். நிறைய பேர் அப்பெல்லாம் சொல்லுவாங்க, நான் பிரசங்கம் பண்ணும் பொழுதே எனக்கு மரணம் வரணும், நான் ஜெபிக்கும் போதே எனக்கு மரணம் வரணும். வாய் தான் சொல்லும், ஆனால் இது எங்கே ஜெபிக்குது முதல்ல? ஆமாம், சும்மா கிடையாது. மற்றவர்களுக்கு முன்னாடி தங்களை பெருமையாக பேசுறதுக்காக சர்ச்சில் இருக்கும்போதே ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே சர்ச்சைக்கு வர மாட்டேன்ற ஒரு அம்மா அப்படிதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க, அந்த அம்மா முட்டி போட்டுக்கின்னு, அந்த முட்டி போட்டு தலை கவிழ்ந்து அந்த அம்மா ஜெபம் பண்ணியிருக்கு. சோதரிக்கிறோம். எல்லாரும் நிமிந்துட்டாங்க, அந்த அம்மா நிமிரல. கருத்தை பார்த்தா அந்த அம்மா தேவ சமூகத்திலே அந்த ஜீவன் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! சோத்திரம், அல்லேலூயா. எவ்வளோ போராட்டம், கல்லு விழுது, சொல்லு விழுது, எல்லாம் விழுது. ஆனா அவன் ஜெபத்தை யாரும் நிறுத்த முடியல. வானம் திறக்கப்படுது, கர்த்தர் அவனுக்காக எழுந்து நிற்கிறார். ஜெபிக்கிறவனை எப்போதுமே பரலோக கனம் பண்ணுகிறது. ஜெபிக்கிறவனுக்கு எப்போதுமே பைபிள் ஹானர் பண்ணுது. ஜெபிக்காத எவனுக்கும் அங்க மதிப்பு கிடையாது. சாகும் தருவாயில் முழங்கால் படியிட்டு அந்த மன்றாடி ஜெபிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, இவங்க மேல அந்த குற்றத்தை என்ன செய்யாதரும், சுமத்தாதரும். இந்த ஜெபம் எவ்வளவு வீரியம் உள்ள தெரியுமா? அவன் ஜெபிச்ச ஜெபம். ஸ்தேவான் அங்க பக்கத்துல சவுல் என்கிற வாலிபன் உட்கார்ந்து இருந்தான். அந்த கல்லெடுத்து அடிச்சாங்களே, அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாதுகாத்து கொண்டு ஒருத்தவன் அங்க உட்கார்ந்துருக்கான். சவுல் என்னும் வாலிபன். இவன் சாகிற நேரத்தில் சவுல் என்கிற வாலிபன் பக்கத்தில் இருக்கிறான். இது 7ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. ஆனா அந்த ஸ்தேவானுடைய ஜெபம் என்ன செஞ்சு தெரியுமா? அந்த சவுலை பவுலாக மாற்றி, பவுலை ஜெபிக்கிறவனாகவும் மாற்றியிருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஸ்தேவானை கல்லெறிந்து அடிக்கிறதிலே இந்த சவுலுக்கு ஒரு பங்கு இருந்தது. அப்படிதான் அவனும் கிறிஸ்தவனை துன்பப்படுத்தினான். ஆனா ஒரு நாள் கர்த்தர் அனனியாட்ட சொல்றாரு, அந்த சவுலை போய் பாரு. ஐயோ, அவன் பொல்லாதவனாச்சா ஆண்டவரே, அவன் கிறிஸ்தவர்ல பார்த்தாலே வெட்ட வருவானே, குத்த வருவானே, அவன் வீட்டுக்கா என்ன அனுப்புறீங்க? அவன் முன்னாடி எப்படியோ அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் 9:11 பாருங்க. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் நேத்து என்ன பண்ணா, முந்தா நேத்து என்ன பண்ணான் தான் உனக்கு தெரியும். ஆனா டுடே he is praying now. இப்போ அவன் ஜெபம் பண்றான். அந்த ஸ்தேவானுக்குள் இருந்த ஜெப ஆவி இப்போது பவுலுக்குள்ள வந்து விட்டது. அவன் இப்பொழுது ஜெபம் பண்றான். நீ நேத்தைக்கு யாரா இருந்திருக்கலாம், முந்தா நேத்து நீ யாரா இருக்கலாம். ஆனா இன்று உன் நிலை என்னவா தெரியுமா இருக்கணும்? நீ ஜெபிக்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல தாவீது சொல்லுகிறார், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு சங்கீதத்துல தாவீது அப்படி சொல்லுவார், நானோ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், மத்தவங்க என்ன பண்ணமோ பண்ணிட்டு போட்டோம், ஆனா நீயோ ஜெபம் பண்ணு. உன்னுடைய நிகழ்கால ஜெபத்தில் கழியட்டும். நீ இப்பொழுது இந்த கடைசி கால கட்டத்தில் உன் குடும்பத்துக்காக, சபைக்காக வரப்போகிற ஆபத்து தப்ப நீ ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:2 பாருங்க. அங்கே கொர்நேலியு என்கிற புறஜாதியாங்க. அவன் யூதன் கிடையாது, அவன் இஸ்ரவேலன் கிடையாது, அவன் ஒரு புறஜாதியா. அவனையும் அந்த ஜெபம் பாதிக்குது பாருங்க. தன் வீட்டார் அனைவரோடும்
எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுடைய இருதயத்தில் அந்த ஜெப சிந்தை இருந்துகிட்டே இருக்கு. சோத்திரம். அப்போஸ்தலர் 12:5 பாருங்க. சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோட என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. அப்போஸ்தலங்க திருப்பி திருப்பி படிச்சீங்கன்னா ஜெபமும் ஜெபம் ஜெபம் வேர்டு திரும்பி திரும்பி அது வந்துகிட்டே இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 16 பாருங்க. சோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடினோம். வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிறவர்கள் தான் ஆதி திருச்சபை மக்கள். இடம் கிடையாது, ஆற்றின் அருகே உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில், எங்க போறப்பா? ஜெபிக்க போறோம். நம்ம என்ன சொல்றோம்? எங்க போறோம்? சும்மா போறோம். எங்க போறோம்? ஊர் சுத்த போறோம். எங்க போறோம்? அவங்கள பார்க்க போறோம். எங்கேயாவது உங்களை பார்த்து எங்க போறீங்க சிஸ்டர்? ஜெபிக்க போறோம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா நீங்க? நாங்க ஜெபிக்க போறோம். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி அவர்கள் பாடி துதித்தார்கள். கட்டுகள் அறுந்தன, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது, கதவெல்லாம் திறந்தது. ஜெபம் அதிரப்படும், திறக்கும், கட்டுகளை அவிழ்க்கும். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கே அந்த வல்லமை இருக்கிறது. நீங்க ஜெபத்தெல்லாம் புறந்தள்ளிட்டு சோத்திரிக்கிறோம், ஜெயத்தை கனவுல கூட நீ காண முடியாது. தானியேலின் ஜெபத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் நான் ஒவ்வொரு வாரமும் ஜெபத்தை குறித்த ஒரு முகவுரை செய்தியும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சில நேரம் பாஸ்டர் சொன்ன வசனத்தையே சொல்லின்னு இருக்கிறாரு. ஆரம்பம் சொன்ன வசனமா இருக்கலாம், நான் கொடுக்கிற விளக்கம் எல்லாம் அன்னன்னைக்கு உங்களுக்கு புதுசா உங்களுக்கு சொல்றேன். ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தினுடைய அந்த தன்மையை உங்களுக்குள் உருவாக்குவதற்கு தேவனுடைய ஏவுதலினால் ஏவப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. ஜெபமே பிரதானம். அல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஜெபத்துல உங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும் என்கிற பாயிண்ட்ல உங்க குடும்பத்துக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும்னு பேசி கடந்த சில வாரமாக உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு என்னென்ன விதங்களை நீங்க ஜெபிக்கலாம். சோத்திரிக்கிறோம். உங்களுடைய குடும்பம் கர்த்தருடைய வார்த்தை என்கிற அஸ்திபாரத்தில் இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, குடும்பம் பழைய வம்சத்தை விட்டு இயேசுவின் வம்சத்துக்குள்ள உங்கள் குடும்பம் இருக்க அதை தக்க வைத்துக் கொள்ள ஜெபியுங்கள். மூன்றாவது, குடும்பம் தேவ சபையோடு என்ன செய்யணும்? ஐக்கியப்பட்டிருக்கணும். இன்றைக்கு நான்காவது ஒரு பாயிண்ட், குடும்பம் ஜெபத்தையே முக்கியப்படுத்த வேண்டும். ஒரு குடும்பத்தின் பிளஸிங் எங்க இருக்கு தெரியுமா? நீங்க ஓடி சாடுகிற வருமானத்தில் இல்லை சார். உங்க ஃபேமிலி எதை முக்கியப்படுத்தினா? பிரேயர், ஜெபத்தை முக்கியப்படுத்து. 1000 பிரச்சனை உன் வீட்டில் இருக்கலாம். வியாதி இருக்கலாம், அல்லது பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், திருமணமாக வேண்டிய காரியங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இன்னும் முடியாம இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்து போட்டங்க. ஆனால் அவைகள் எல்லாம் மாறி உன் குடும்பத்தில் ஒரு வெற்றி, ஆசீர்வாதம், ஜெயம் வரணும்னா உன் குடும்பத்தில் பிரதான ஜெபம். கைதட்டி குடும்பத்தில் ஜெபம், அதுதான் அங்கே இருக்கணும். குடும்பத்தில் ஜெபத்தை நீ பிரதானப்படுத்தணும். ஜெப சத்தம் குடும்பத்தில் இருக்கணும். ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகள் சோத்திரிக்கிறோம், பிரேயர் பண்ணு. அந்த ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற அந்த சத்தம் தான் உங்க குடும்பத்தில் இருக்கணும். ஜெப சத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு நான் யோபு 21ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனத்தை பாருங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஒரு கூட்டம் அப்படி பேசுகிறதாக யோபு சொல்றார். இந்த பூமியில நிறைய பேர் சொல்றாங்க, ஆமா சும்மா ஜெபம் ஜெபம்
ஜபத்தினால என்ன இருக்கு? ஜபம் பண்ண எல்லாம் கிடைச்சிருமா? ஜபம் பண்ண எல்லாம் வந்துருமே? வேலையை பார்த்து ஜபம் ஜபம். யாரு சொல்றா இது? ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே சில நேரம் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட சிஸ்டரே அதை சொல்றாங்க, சபைக்கு வர வாலிப தம்பியா அதை சொல்றான். நேரமும் ஜெபி ஜெபின்றாங்க. கடுப்பா இருக்குது. வாட் இஸ் யூஸ்? என்ன யூஸ் இருக்கு ஜெபம் என்கிறார்கள். சொல்லிட்டு யோபு சொல்றாரு அடுத்த வசனத்துல, ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கணும்னா அதற்கு ஜெபமே காரணம். கைதட்டி நான் நல்ல என் குடும்பத்தை நல்லா வாழணும்னா ஜெபம்தான். எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் நல்லா வாழணும்னா, நான் நல்லா வாழ்ந்திருக்க வேண்டுமானால் என்னுடைய குடும்பத்தில் ஜெபமே பிரதானமானதா இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோபு 21 வாங்க. யோபு இந்த வார்த்தைகளை சொல்றார். யோபு பிரதியுத்தரமாக அப்படிதான் 21 ஆரம்பிக்குது. அவர் சொல்றாரு 3ஆம் வசனத்தில் யோபு சொல்றாரு, நான் பேச போறேன். யோபு சொல்றாரு இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது, நான் பேச போறேன், சகித்திருங்கள், நான் பேசின பின்பு என்ன பரிகாசம் பண்ணீங்க. நான் பேசுற வரைக்கும் கேளுங்க. ஏன்னா அவனுக்கே தெரியும், எப்போதுமே பிரசங்கம் ஒருத்தவன் பண்றான்னா அது நிறைய பேர் பரிகாசமா மனசுல நினைச்சுக்கினே கேட்பான். ஆமா, பாஸ்டர் சொல்றார். யோபுக்கு தெரியுது, நம்ம சொன்னா கிண்டல் பண்ணுவான். கிண்டல் பண்றத பண்ணு, கேட்டுட்டு கிண்டல் பண்ணுப்பா. டே அப்பா, நான் பேசுறத கொஞ்சம் சகிச்சுக்கோ. ஏன் அவர் அப்படி சொல்றாரு? சினிமா கதை, ஊர் கதை பேச சிரிச்சுக்கினே கேட்பான். வசனத்தை பிரசங்கம் பண்ணா எப்படா முடிப்பார் எப்படா முடிப்பார்னு அவனுக்கு என்ன புழு நொன்ற மாதிரி இருக்கும் அவனுக்கு. அதெல்லாம் சொல்ற கொஞ்சம் சகிச்சுக்கப்பா. ஊசி போடும்போது டாக்டர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆனா அந்த ஊசி தான் அவன் காயத்தை ஆத்த போகுது. ஆனா அதை என்ன சொல்ற டாக்டர்? கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆயில் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆனா நிறைய பேருக்கு பொறுத்துக்கிறதே இல்லை, சகிக்கிறதே இல்லை. ஆனா நான் சொல்றேன், கொஞ்சம் சகிச்சுக்கோ. நிறைய சொல்றார். சோதரிக்கிறோம். துன்மார்க்கர் 7ஆம் வசனம், துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராக்கி, கண்ணி தெரியல பாரு, விருத்தராக்கி சோதரிக்கிறோம் வல்லவர் ஆவானேன். அவர்களோடு அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக திடப்படுகிறார்கள். பாருங்க, இவங்க கர்த்தரை ஜெபிக்காத குடும்பம். ஆனா ஒருத்தவங்க சொல்றாங்க, அவன் ஜெபம் பண்ணவே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அந்த சந்ததி நல்லா தானே இருக்கிறான், நல்லா கார்ல போறாங்க, உடுத்துறாங்க, சினிமாக்கு போறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, குடும்பம் நல்லா தானே இருக்கு. அப்புறம் ஜெபிக்கிறவன், நீ ஜெபம் நீ யோபு, உன் குடும்பம் எப்படி இருக்குது, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஜெபமே பண்ணல. ஆனா இவங்களாம் எப்படி இருக்கிறா பாருங்க, சந்ததியார் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க. அப்புறம் 9ஆம் வசனம், அவர்கள் வீடுகள் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் என்ன செய்யறது இல்ல, வர்றது இல்லையே. எனக்கு தான் சோதனை, எனக்கு தான் பிரச்சனை வருது, ஜெபம் பண்ணாதவங்க பத்திரமா தானே இருக்கிறான். ஆண்டவருடைய மிலாறு என் மேலதான் விழுது, ஆனா அவங்களுக்கு எந்த அடியும் உதயம் இல்ல. ஒரு நாள் ஜபிக்கிறேன்னா உடனே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அப்பப்ப என்ன கூட்டிக்கினே இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வரலையே. அவங்க வீடுகள் எல்லாம் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டு தானே இருக்கு. பாருங்க, அவருடைய எருது பொழிந்தா வீணாய் போகாது, அவருடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்குது. ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் சொல்ற, அவன் ஜெபிக்கவே இல்லை, அவன் எருதுகள் எல்லாம் பொழிந்தால் அந்த பொழிகிற அந்த எருமை குட்டிகள் எல்லாம் அழிஞ்சு போகிறது இல்ல, நல்லதா இருக்கு.
அவருடைய பசுகள் சினை அழியாமல் அவைகளெல்லாம் ஈனுகிறது. 11 அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவருடைய பிள்ளைகள் குதித்து என்ன செய்றாங்க? விளையாடுறாங்க. ஒன்றும் இல்லையே. ஆனா ஜபம்னு சொன்ன யோபுவின் குடும்பம் எப்படி ஆயிடுச்சு? நிறைய பேர் யோபுவின் குடும்பத்தை பார்த்து சொல்றாங்க, சும்மா ஜபம், ஆண்டவர் இயேசுநாதர் பாயா சும்மா. இவங்களாம் ஒண்ணுமே பண்ணல, ஊர் சுத்துறான், உலகம் சுத்துறான், நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு. 12 வசனம், அவர்கள் தம்புரை சுரமண்டலத்தை எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுறாங்க. சும்மா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறது, சினிமா பாட்டு பாடுறது, அந்த பாட்டை பாடுறது, அடிச்சு கும்மாளம் போட்டு தாத்துறோம். எல்லாம் அவன் ஜாலியாக தான் இருக்கிறான். 13 வசனம், அவர்கள் செல்வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி. இங்கத்தான் பாயிண்டே வருது, இங்கத்தான் பாயிண்ட், இங்கத்தான் கவனிக்கணும். ஆடுறான் பாடுறான் எல்லாம் இருக்காங்களே, ஆனால் ஒரு சனப்பொழுதில் பாதாளத்தில் இறங்குகிறார்கள். கையை தட்டி வாயை திறந்து தங்கள் நாட்களை செல்வ நாட்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பி கேர்ஃபுல். அவன் சினிமா பார்க்குறான், ஆடுறான், ஓடுறான், தோத்துறான். ஞாயிற்றுக்கிழமையானா என்ன சபை கூட்டின்னு வந்துடுறீங்க. ஆனால் பாருங்க அவங்க எவ்வளோ ஜாலியாக சுற்றுறாங்க போகிறாங்க. சோதரிக்கிற வீக்கெண்டில் எங்கே போகிறாங்க பாருங்க. ஆனால் எங்களை ஆனால் சர்ச்சு கூட்டின்னு வந்துடுறீங்க. அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க. சில பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி ஒரு இருமாப்பு இருக்குது. சோதரிக்கிறோம். நான் சொல்கிறேன், அவர்கள் ஒரு சனப்படுதல காணாமல் போவாங்க. ஆனால் ஜபம் ஜபம் ஜபம், வேத வாசிப்பு, கர்த்தர் என்று இருக்கிற பிள்ளைகள் கையை தட்டி வாய திறந்த. ஆனா ஜபம் ஜபம்னு சோதரிக்கிற முக்கியப்படுத்தின யோபுவின் வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றி, அவன் வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றி, அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தந்து, அதற்கு பிறகு 4 தலைமுறைகளை அவன் காணும்படி அவனை நெடுநாளாய் வாழ வைத்து, அவனுக்கு 10 பிள்ளைகளை கொடுத்து, அழகழகான பிள்ளைகளை கொடுத்து, அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினாரா இல்லையா? ஜெபிக்கிறவன் என்னைக்கும் வீணா போனதில்லை. ஜெபிக்கிறவனுடைய குடும்பம் எங்கேயும் தாழ்ந்து போகிறது இல்லை. ஒருவேளை உனக்கு தெரியலாம், சினிமாக்காரன் எப்படி இருக்கிறான், அந்த விளையாட்டு வீரன் எப்படி இருக்கிறான், சர்ச்சுக்கு வராதவன் எப்படி இருக்கிறான், ஹோட்டல் அங்கே இங்கே, அந்த சோத்திரம், அந்த கலை நிகழ்ச்சி, இந்த கலை நிகழ்ச்சி பாருங்க, பைபிள் எப்படி இருக்கு பாருங்க. அவர்கள் தம்புரங்களை அடித்து குதிக்கிறார்கள், விளையாடுகிறார்கள், ஓடுகிறார்கள், அவர்களுக்கு எந்த நஷ்டமும் வருகிறதில்லை. எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆனால் டேஞ்சர் 13ஆம் நம்பர் வீடு, பேய் வீடுன்னு வாங்க பாருங்க. இல்லை, 13ஆம் நம்பர் வீடு. அந்த படம் பார்த்துருக்கீங்களா? தோத்திரம் பாஸ்டர், நீங்க கேட்கிற கேள்வியா இது? பார்த்திருப்பீங்க, ஆனா நாகரிகமா இப்ப நடந்துக்குங்க. சோத்திரம் அல்லேலூயா. அமெரிக்காக்காரனுக்கு 13ஆம் நம்பர் அவசகுண நம்பர்னு சொல்லுவானா? ஹோட்டல்ல இருக்காது. ஏன்னா அது நம்பர் ராசி இல்லாத நம்பர். எனக்கு இப்படி ஒரு இன்சை எடுத்து கொடுத்தா இது நாளைக்கு வேற எங்கன்னா சொல்லுவேன். அல்லேலூயா. எப்படித்தான் எடுக்கிறது? நான் 13ஆம் நம்பரே இருக்க, டேபிளே இருக்க. சோத்திரம் அல்லேலூயா. 13னா பேய்கி இருக்குமோ அப்படின்னு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. 13ல பாருங்க, ஒரு சனப்பொழுதில் எங்க இறங்குறாங்க? பாதாளத்தில் இறங்குகிறாங்க. உன் வீடு 13ஆம் நம்பர் வீடா இல்லாம உன் வீடு ஆசீர்வாதமான வீடா மாறணும்னா ஜபம். கையை தட்டி, பால்கனியில் இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க கையை தட்டு, ஆய தர. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் காலரே, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஜனமில்லாத நேரங்களில்
ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. அப்ப அவர் சொல்றாரு, ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆனா அங்க யோபு சொல்றாரு, ஜெபிக்கலன்னா உனக்கு வாழ்வே இல்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க குடும்ப பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கத்தான் செய்யும். உங்க குடும்ப வேலை, பிள்ளைகள் வளர வளர சோத்திரிக்கிறோம், பொறுப்புகள் சோத்திர பணிகள் கூட கூட, வருஷங்கள் கூட கூட வேலை குறையாது. என்ன செய்யும்? வேலை அதிகரிக்கும். ஆனால் அதற்காக உங்கள் ஜெப நேரத்தை குறைக்க கூடாது. குடும்ப பலுவை, ஒரே டென்ஷனா இருக்கு பாஸ்டர், எங்க அங்க ஓடுறதா இங்க ஓடுறதா, நான் பண்றது ஒரே டென்ஷன் பாஸ்டர். மூஞ்ச பத்தி அதுக்கு அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன், அத்தை பண்றேன் இத்தை பண்றேன். நான் ப்ரேயருக்கு அவ்வளோதான், சோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு படுத்துறோம். ஏன்னா இடுப்பு வலிக்குது, அவங்களுக்கு நெஞ்சு வலிக்குது, அப்புறம் என்னென்னமோ வலிக்குது. எல்லாம் பண்ணிட்டு ஜபம் பண்ணாம படுத்துறது. எப்படி குடும்பம்? எதுவானாலும் எந்த நேரத்தை குறைக்க கூடாதுங்க. ஜப நேரத்தை குறைக்க கூடாது. ஜப நேரத்தை குறைச்சிட்டு செய்யப்படுகிற எந்த குடும்பமும் ஊழியமும் நல்லா இருக்காது. ஒரு பாஸ்டரா இருக்கட்டும், ஊழிய பொறுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு, அங்க போறேன் இங்க போறேன், அங்க பண்றேன் இங்க பண்ண, நீ ஜெபம் பண்ணலனா அந்த ஊழியம் பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகளை கவனிக்கணும், அதை கவனிக்கணும், ஆக்கணும் ஏத்தணும் இறக்கணும்ட்டு நீ ஜபத்தை குறைச்சிட்டனா ஃபேமிலியில பிளெஸிங் இல்லை. ஜப நேரத்தை ஒதுக்கிவிட்டு செய்யப்படுகிற எந்த காரியமும் பதரை விதைப்பதற்கு சமம். ஜபத்தை ஒதுக்கி வச்சிட்டு நீ குடும்பம் நடத்துகிற எந்த குடும்பமும் பதரை விதைப்பதற்கு சமம். விளைச்சலை கொண்டு வராது, அலைச்சலையே உனக்கு கொண்டு வரும். விளைச்சல் வராது. பதற விதைக்கிறவன் சோத்திர விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது, அலைச்சல் மட்டுமே அவனுக்கு மிஞ்சமா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஜபத்தை ஒதுக்கிவிட்டு நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பதரை விதைப்பது போன்றது. சத்தமா சொல்லுங்க, அது எனக்கு விளைச்சலை கொண்டு வராது, அலைச்சலை மட்டுமே கொண்டு வரும். ஆனா தேவனுடைய பிள்ளையே, எத்தனை பிரச்சனை வந்தாலும், அதனால தான் அப்போஸ்தலர் அன்னைக்கு சொன்னாங்க, அப்போஸ்தலர் 6:4 அவங்க சொன்னாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதில் இடைவிடாமல் தரித்திருப்போம். அங்க ஒரு ஒரு பெரிய காரியம் வருது, இந்த வேலையை யார் செய்யறது, அந்த வேலையை யார் செய்யறது. அப்போ அப்போஸ்தலர் சொன்னாங்கப்பா, ஊழியம் பெருக பெருக வேலைகள் என்ன செய்யும்? பெருக தான் செய்யும். அதனால வேலை வந்து போச்சேன்னு எங்க ஜபத்தை நாங்க குறைக்க மாட்டோம், காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நாங்களோ ஜபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாம தரிச்சிருப்போம். எந்த பொறுப்போ எந்த வேலை பளுவோ என் ஜப நேரத்தை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 வேலை இருந்தாலும் ஜபம், நல்ல ஜபம் பண்ற குடும்பம் நல்லா இருக்கும். ஜபம் என்பது ஒரு மந்திரம் அல்ல. ஜபம் என்பது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு ஸ்லோகம் அல்ல. ஜபம் என்பது நமக்காக எதையும் செய்ய காத்திருக்கிற இயேசுவோடு பேசுவதுதான் ஜபம். அல்லேலூயா. சபையார் சொல்லுங்க, ஜபம் என்பது எனக்காக எதையும் செய்ய காத்திருக்கிற இயேசுவை பார்த்து பேசுவது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, என் ஜபம் குறையுமானால் என் ஆசீர்வாதம் குறையும், என் ஜபம் நிறையுமானால் என் ஆசீர்வாதம் நிறையும். அல்லேலூயா. ஒரு விசுவாசியின் குடும்பம் நலமாக இருக்க வேண்டுமானால் அந்த விசுவாசியின் இருதயமே ஒரு ஜப வீடாக இருக்க வேண்டும். உன் வீடு நல்ல வீடா இருக்குன்னா உன் இருதயமே ஜப வீடா இருக்கணும். ஒரு ஜெபிக்கிற விசுவாசியின் உதடே ஜப உதடாக இருக்கும். அதிகாலத்து விசுவாசியை பார்த்துருக்கிறேங்க, அந்த உதடு தோத்திரம் 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 கிருப 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 உணர்கினே இருக்குங்க, சும்மாவே இருக்காதுங்க. அதனால தாங்க அவர்களை கொண்டு கத்தர் அப்படி செஞ்சாரு. தேவையில்லாத கதையெல்லாம் பேச மாட்டாங்க.
சோத்திரம் சோத்திரம், எப்போ பார்த்தாலும் ஏதோ நடக்கும், சோத்திரம் சோத்திரம். அது இல்லை இது இல்லை, சோத்திரத்தை பண்ணுமா, சும்மா சொல்லின்னு இருக்காத, முறுமுறுக்காத, மர்மரிங் ஸ்பிரிட் வேணாம். சில பாருங்க ஜெபிக்க ஜெபிக்க அவங்க கம்முன்னு இருந்தாலும் இருதயமே ஜெபிக்கிறதா இருக்கும். அவங்க சும்மா இருந்தாலும் உதட என்ன செய்யும், ஜெபிக்க. ஏன்னா அந்த சரீரமும் இருதயமும் அதுக்கு பழக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. பிள்ளைகள், கணவன், மனைவி நன்றா இருக்க வேண்டுமானால் ஜெபம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டுமானால் ஜெபம் நன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு தேவையான நல்ல காரியம் ஜெபம் தான். ஜெபிக்கும் கணவன் மனைவியினிடத்துல, சோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிற கணவன் மனைவியிடத்துல அந்த இருதயத்துல ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் எண்ணங்கள் ஜெபமா இருக்கும், உங்க சிந்தை ஜெபமா இருக்கும். அண்ணால் பாருங்க, அவ உதடே ஜெப, உதடு அசைந்தது, சத்தம் வெளியே வரல, உதடு ஜெப உதடு. அதனால தான் அவ துக்கம் மாறிச்சு. அவ குடும்பத்தின் துக்கமே என்ன செஞ்சிச்சு, மாறிச்சு. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிரேயர்? நான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணலனா உன் வாழ்வு பேங்க்காரன் கையில் இருக்கும். நீ ஜெபிக்கலன்னு சொன்னா உன் வாழ்க்கை அரசியல்வாதி கையில் இருக்கும். அவன் தீர்மானிப்பான் உன் குடும்பத்தை. நீ ஜெபிக்கலன்னா உன் வாழ்வு உன் சொந்தக்கார கையில் இருக்கும். அவன் தீர்மானிப்பான் உன் குடும்பத்தை. நீ ஜெபிக்கலனா உன் வாழ்வு உன் ஃப்ரெண்டு கையில் இருக்கும். அவன் நினைக்கிறது தான் உன் வாழ்க்கையில் செய்ய முடியும். உன்னால ஃப்ரீயா செய்ய முடியாது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்றேன், உங்க வாழ்வு உங்க கையில் இருக்கணும் சார். அரசியல்வாதி கையில் இருக்கக்கூடாது, பேங்க்குக்காரன் கையில், கடன்காரன் கையில், சொந்தக்காரன் கையில், அவன் கையில், இவன் கையில் நம்ம குடும்பம் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் நம்ம கையில் இருக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பைபிள் சொல்லுகிறது, அவன் பிரயாசத்தின் பலனை அவனே சாப்பிடுவான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய நேரம் நீ பிரயாசப்படுற, ஆனா வேற எவனோ ஒருத்தவன் தின்னு இருப்பான். நல்லவன் என் சம்பாதிக்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வசனம் மட்டும் வராது. தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பைபிள் சொல்லுது, ஒருவன் ஜெபிக்காவிட்டால் வாழ்வு யார் கையில் இருக்காதுங்க, நம்ம கையில் இருக்காது. ஹல்லேலூயா. 2 தடவை ஜெபம் பண்ணிட்டு தேவன் எனக்கு செவி கொடுக்கலன்னு சொல்லாத. கர்த்தரை நம்பு, நம்பி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால பைபிள் சொல்லுது, உன்னப்பம் உனக்கு கொடுக்கப்படும், உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். உன் வாழ்வு உன் கையில் இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுகிறான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபத்தை சொல்லாத, ஜெபம் பண்ணுகிறதுனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லாத. பைபிள் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுவதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்கிறார்கள். அதான் யோபு சொல்றான், நபர் நிறைய பேரை காண்பிக்கிறான், அவங்க ஒரு நிமிஷத்தில் என்ன செய்யறாங்க, பாதாளத்தில் இறங்கி போறாங்க. ஆனா உனக்கு அப்படி இல்லை. சோத்திரிக்கிறோம், என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். பைபிள் சொல்லுகிறது 16 வசனம், அவர் ஆனாலும் அவர்கள் வாழ்வர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனைகள் எனக்கு தூரமா இருப்பதாக. பைபிள் என்ன ஆலோசனை சொல்லுது அதுக்கு வாங்க. உலகத்தான் சொல்லுவான், சும்மா ஜபம் ஜபம் ஓடுற, எல்லாம் பாஸ்டர் கொடுத்துருவாரா அவனுக்கு, ஏசுனார் கொடுத்துருவாரா, அப்படியே பைபிள் எடுத்துன்னு போயிடுற நீ மாட்டினு. அவன் ஆலோசனை தூக்கி குப்பையில் போடு. நான் சபைக்கு போனா, நான் ஜெபம் பண்ணா என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வாழ்வு அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது 17 வசனம், எத்தனை சடுதியாய் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகிறது. எத்தனை சடுதி. நல்லா இருந்தான், ஓடனா சாடினா, கார்ல ஓடனா, களியாட்டம் அங்க அங்கன்னு திரிஞ்சான், ஆனா விளக்கு அணைஞ்சு போச்சே. அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கிறாராம். கோபத்தின் வேதனைகளினால்
ஜெபிக்காத ஆளுங்களுக்கெல்லாம் வேதனையை பகிர்ந்து கொடுக்கிறார். அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். யாரு? ஜெபிக்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஜெபம் எங்களுக்கு வாழ்க்கையில என்ன செஞ்சிரும்னு சொல்றவங்க வாழ்க்கையில வேதனைகள் உண்டாகும், விளக்கு அணைந்து போகும், ஆபத்தவர்கள் மேல் வரும். ஆனா ஜெபிக்கிற என்னையோ கர்த்தர் உயர்த்துகிறார். நல்ல கையை தட்டி, ஜெபிக்கிற என் விளக்கு அணையாது, ஜெபிக்கிற எனக்கு வேதனைகள் இல்ல, ஜெபிக்கிற எனக்கு ஆபத்து இல்ல. நல்ல ஒரு நிமிடம் கையை தட்டி, ஆண்டவரே என் குடும்ப ஜெபம் இருக்கணும், ஜெபிக்கிறவர்களா நாங்க இருக்கணும், ஜெபம் எங்க வாழ்க்கையில பிரதானமா இருக்கணும். ஜெப ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. ஆண்டவரே ஜெபித்து ஜெயம் எடுக்க உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கணும், வேலை செய்யறவங்க ஜெபிக்கணும், குடும்பம் நடத்துறவங்க ஜெபிக்கணும், பெரியவங்க ஜெபிக்கணும், வாலிபன் ஜெபிக்கணும், சின்ன பிள்ளைகள் ஜெபிக்கணும், பெரிய நடுத்தர வயது உள்ளவங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் 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 தான் உன் வீட்டை உயர்த்தும், உன் குடும்பத்தை உயர்த்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஓ ஹல்லேலூயா. ஜெபம் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணுங்க. ஜெபந்தாங்க ஜெபந்தாங்க ஜெபந்தாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே மைனர் கொடுங்க, அப்படியே மைனர் கொடுத்துருங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கணும் ஆமென். ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். நல்ல வாயை திறந்து பலி glory விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஜெப ஆவி ஊற்றுமையா, சகபதரா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா. நல்ல பாரத்தோடு பாடுங்க. நல்ல வாயை திறந்து தானியேல் போல மூன்று வேளையும், தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. glory தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. glory glory glory. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நீர் கடுமே, திறப்பின் வாசலில் நீர் கடுமே. தேசத்துக்காய் கதறணுமே, glory தேசத்துக்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒடுத்து, உபவாசித்து உடலை ஒடுத்து ஒவ்வொரு நாளும்